தமிழகத்தில் மாலை 5 மணிக்கு வெளியான பல்வேறு விதமான மிக முக்கியமான தலைப்பு செய்திகளை பார்க்க போகிறோம். தமிழகத்தில் வெளிமாநில பதிவு எண் கொண்ட ஆம்னி பேருந்துகளுக்கான தடை ஜூன் 14ஆம் தேதியான இன்றிலிருந்து அமலுக்கு வருவதாக தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. இரண்டாவது மிக முக்கியமான தலைப்பு செய்தி என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் 2024-2025 கல்வியாண்டில் பொறியியல் படிப்புகளில் சேர்வதற்கு விண்ணப்பித்த மாணவர்களின் சான்றிதழ் சரிபார்ப்பு நாளை முதல் ஜூன் 30ஆம் தேதி வரை ஆன்லைன் வாயிலாக நடைபெறப் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது நண்பர்களே. தமிழகத்தில் இன்று மாலை முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. காரணம் என்ன? சிறப்பு பேருந்துகள் எதற்காக, என்னத்திற்காகன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நாளை சனிக்கிழமை, நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை, அதற்கு மறுநாள் திங்கட்கிழமை முஸ்லீம்களுக்கான மிக முக்கியமான பண்டிகை பக்ரீத் கொண்டாடப்படுகிறது. ஓகேங்களா? அதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா விடுமுறைக்காக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கு. அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு, நீட் கருணை மதிப்பெண் வழங்கப்பட்ட 1563 மாணவர்களுக்கு மறுதேர்வு ஜூன் 28 அல்லது ஜூலை 28, ஜூன் 28 தான் கன்ஃபார்மு. ஸோ 720 பேர், 720 மாணவர்கள் 700க்கு 700 எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. ஸோ அந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி என்பது வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்களுக்காக திமுகவின் சார்பில் அமைச்சர் பொன்முடி உள்ளிட்ட 11 பேர் கொண்ட பணிக்குழு அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பில் 8 மாணவ மாணவியர் 100% மதிப்பெண்கள் பெற்றுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் 12ஆம் வகுப்பு பொது தமிழ் பொது தேர்வில் 100% மதிப்பெண் எடுத்தவர்களுக்கு பாராட்டு விழா அப்படின்றது நடத்தப்பட போகிறாங்களா. அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு, மே மாதத்தில் நாட்டின் சில்லறை பணவீக்கத்தில் ஓகேங்களா 12 மாதங்களில் இல்லாத அளவில் 4.75% குறைந்து ஒன்றிய அரசு தகவல்கள் தெரிவித்திருக்கிறது. அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு, பிரதமராகி முதல் முறையாக பார்த்திங்கன்னா நம்முடைய மோடிஜி அவர்கள் இத்தாலி சென்றிருக்கிறார். இத்தாலி சென்று விட்டார், ஏற்கனவே உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். ஸோ இது போல் பற்பல அறிவிப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு நண்பர்களே. நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.